ராம் நாராயண ராம். இன்றைய காலத்தில் தர்மம் என்ற வார்த்தைக்கு பலவிதமான விளக்கங்கள் உள்ளன. எந்த தர்மத்தை நம்ப வேண்டும், எதை நம்பக்கூடாது என்ற குழப்பத்தில் மனிதன் சிக்கிக் கொண்டுள்ளார். இன்றைய சூழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் இது பற்றி சிந்திக்க வேண்டும். நாம் எல்லோரும் உயிருடன் எப்படி இருக்கிறோம்? நமக்கு உணவு எங்கிருந்து வருகிறது? நமக்கு ஆற்றலும் காற்றும் நீரும் எங்கிருந்து கிடைக்கிறது? நாம் இவை அனைத்தையும் ஆழமாக சிந்தித்தால் நம்முடைய உண்மையான தர்மம் என்னவென்று நமக்கே தெரிந்து வரும். பஞ்சபூதங்கள் அல்லது பூமி இல்லாமல் எவரும் வாழ முடியாது. பூமி இல்லாமல் நாம் எங்கே போவோம், எங்கே வாழ்வோம் என சிந்தியுங்கள். அதனால்தான் ஒவ்வொரு ஞானியும் அறிவார்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட தர்மங்கள் அனைத்தும் பயனற்றவை. இந்த மேட் தர்மங்களை பற்றி யாரும் எவரையும் எச்சரிக்கவில்லை. எவரும் அதற்கெதிராக எதுவும் சொல்வதில்லை. எங்கள் மகா குரு பாலக பிரம்மச்சாரி ஜி முதன்முறையாக மனிதன் உருவாக்கிய தர்மங்களை பற்றி எல்லோரையும் எச்சரித்தார். அவர் கூறினார், மனிதனால் உருவாக்கப்பட்ட தர்மங்களை பின்தொடர வேண்டாம், அதை நம்ப வேண்டாம். மனிதன் பிறக்கும்போது எந்த தர்மத்துடன் பிறக்கிறானோ அதையே நம்புங்கள். ஒவ்வொரு மனிதனும் ஒரு இயற்கை தர்மத்துடன் பிறக்கிறான். நம்முடைய உடலே தர்மத்தின் ஒரு உருவமாகவும், பஞ்சபூதங்கள் மற்றும் இயற்கையிலிருந்து நாம் அனைத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம். இயற்கையும் பஞ்சபூதங்களும் நம்முடைய உண்மையான தர்மம் ஆகும். அனைவரும் இயற்கையை நம்புங்கள். இயற்கையை தவிர யாருக்கும் எந்தவிதமான அஸ்தித்துவமும் இல்லை. இந்த பூமியில் மனிதனுக்கு கிடைத்துள்ள அனைத்தும், அது விண்வெளி, ஆகாயம், இயற்கையிலிருந்தே வந்தவை. மனிதனுக்கு சொந்தமாக எதுவும் இல்லை. பூமி நம் தாய், சூரியன் நம் தந்தை. அவனே நமக்கு ஆற்றல் மற்றும் உயிர் தேசியை வழங்குகிறான். இயற்கை நமக்கெல்லாம் கொடுத்துள்ளது. இந்த பூமியில் தர்மத்தின் பேரில் சில தற்காலிக பாதுகாவலர்கள் ஜாதி, சமுதாயம், மதம், கர்மம் ஆகியவற்றின் பேரில் மக்களிடம் ஒரு பயத்தை உருவாக்கியுள்ளனர். இதை செய்யவில்லை என்றால் தீமை நிகழும் என்று சொல்வதன் மூலம் இன்று முழு உலகமும் அந்த பயத்துடன் வாழ்ந்து வருகிறது. மக்கள் மனதில் இது பதிந்துவிட்டது. நாம் கோவிலுக்குச் சென்று அதை செய்யவில்லை என்றால் நமக்கு ஏதாவது மோசமாக நடக்கும். இந்த விதமான எண்ணங்கள் சமுதாயத்தில் இருக்கும் சிலரின் காரணமாக மக்களின் மனதில் புகுந்துவிட்டன. ஆகவே இப்போது நேரம் வந்துவிட்டது. மக்களை உண்மையை சந்திக்க வைக்க வேண்டும். உண்மை என்னவென்றால், இன்று நாம் யாராக இருந்தாலும் அல்லது எதை எடுத்தாலும் அது அனைத்தும் வானமும் இயற்கையும் அளித்தவை. எனவே மனிதனால் உருவாக்கப்பட்ட கதைகளால் பயப்பட வேண்டியதில்லை. தேவை என்பது உள்ளுணர்வு செய்வது, நம் உள்ள குரலை கேட்பது, நம் விவேகத்தின் வழிகாட்டுதலை ஏற்க வேண்டும். ஒவ்வொரு மனிதரிலும் விவேகம் மற்றும் விழிப்புணர்வு உள்ளது. உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த விழிப்புணர்வுக்கும் விவேகத்திற்கும் செவி கொடுத்தால் உண்மையான ஞானத்தை உணர்வீர்கள். அந்த ஞானம் கிடைத்த பிறகு வெற்றியின் பாதை உங்கள் கண்கள் முன் தெளிவாக தோன்றும். அந்த பாதையில் நீங்கள் பயணம் செய்தால் நீங்கள் கனவு காணும் எல்லாவற்றையும் நீங்கள் அடைவீர்கள். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் வானத்தின் பரிசு. ஏனெனில் வானத்திலிருந்தே ஆற்றல் உண்டாகி இயற்கை உருவாகியது. அந்த இயற்கையிலிருந்தே நாம் அனைவரும் உருவானோம். நம்முடைய இந்த விவேகம் நம் செயல்களில் தவறு இருக்கும்போது நம்மை எச்சரிக்கிறது. நம் மனமும் விவேகமும் நமக்கு நல்லதும் கெட்டதுமான வேறுபாட்டை மட்டும் காட்டாமல் நம் முழுமையான வளர்ச்சிக்கும் உதவுகிறது.